இலங்கைக்கு அண்மையில் மற்றுமொரு ஈரானிய கப்பல் மிக பெரும் ஆபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கப்பலில் 300 பேர் இருக்கிறார்களாம். அந்த 300 பேருக்கும் அந்த கப்பலுக்கும் என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்றுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரானினுடைய கப்பல் ஐரிஸ் டேனா என்று சொல்லப்படுற கப்பல் நேற்று காலை அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அளிக்கப்பட்டது. அதில் 87 பேருடைய சடலங்கள் இப்பொழுது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சடலங்களை வைக்கிறதுக்கே போதிய அளவு குளிரூட்டி வசதி இல்லை என்று சொல்லி இப்பொழுது தனியார் நிறுவனங்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்தந்த இடங்களை வச்சு பாதுகாக்க சொல்லி. அதே நேரம் உயிரோட காப்பாற்றப்பட்ட 32 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு ஆளுடைய நிலைமை மட்டும் மிகவும் சீரியஸாக இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது நேற்று நடந்த தாக்குதலினுடைய நிலைமை. அந்த நேற்று நடந்த தாக்குதலை மிகப்பெரிய கண்டனங்களையும் கவலைகளையும் உருவாக்கி இருக்குது. இது வேணுமென்றே செய்யப்பட்டது, காட்டி கொடுக்கப்பட்டது, இதை தடுத்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் உலாவி கொண்டிருக்குது. இதுக்கிடையில் எங்கட பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்குது. இலங்கை அரசாங்கம் தடுத்திருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம் என்று சொல்லி. எனவே எதிர்க்கட்சியில் இருக்கிறார்களுக்கு மூளை கொஞ்சம் குறைவுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இலங்கை அரசாங்கத்தால் எதை செய்ய முடியும், எது சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டது, எது இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டது என்று சொல்லி அந்த வித்தியாசமே அவைக்கு தெரியாது. எனவே அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். இதுக்கிடையில் இந்த புதிய கப்பல் இருக்கு தானே, மற்றொரு ஈரானிய கப்பல், இது இப்போ எங்க நிக்குதுன்னு சொன்னா பாணந்துறை கடல் இருக்கு தானே, அந்த கடல்ல இருந்து சர்வதேச கடல்ல தான் நிக்குது. இலங்கை கடல் எல்லைக்குள்ள இல்ல, சர்வதேச கடல்ல தான் நிக்குது. ஆனா அந்த கப்பல் மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்குது. ஏன்னு சொன்னா ஈரானை நோக்கி அந்த கப்பல் பயணம் செய்யணும். அப்ப ஈரானை போய் அடைகிறதுக்கு அப்படியும் ஒரு 5-6 நாள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. போற வழி எல்லாமே ஆபத்தான பகுதி தான். ஈரானுக்கு அந்த கப்பல் போய் சேருமான்றதே ஒரு கேள்விக்குறி தான். என்னன்னு சொன்னா அமெரிக்கா இலக்கு வச்சு கொண்டே இருக்குது. அமெரிக்கா கண்காணிச்சு கொண்டே இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த கப்பலினுடைய நகர்வை கண்காணிச்சு கொண்டே இருக்குது. இப்ப அந்த கப்பலில் இருந்து இலங்கைக்கு உதவி கோரப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்திடம் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடுறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி. ஆனா பாதுகாப்பு அமைச்சு அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது. அனுமதி தர முடியாது சொல்லி. அதனால பாணந்துறை கடல்ல தென்பகுதியில் அந்த கப்பல் தரித்து நிற்பதாக சொல்லப்படுகிறது. மிக பெரும் ஆபத்தில் அந்த கப்பல் சிக்கி இருப்பதாக சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா நேற்று இந்த அட்டாக் நடந்தது தானே, எதிர்க்கட்சியாக்கள் சொல்லியிருந்தாங்க இலங்கை அதை காப்பாற்றிருக்கலாம் என்று சொல்லி. அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னு சொன்னா அது இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ள அது நடக்கல. சம்பவம் நடந்தது இலங்கையினுடைய கடல் எல்லைக்கு வெளியில நடந்தது. இலங்கையினுடைய கடல் எல்லை என்றது இலங்கையினுடைய கரை இருக்கு தானே, அந்த கரையில இருந்து 12 கடல் மைல் தொலைவு, இலங்கையை சுத்தி 12 கடல் மைல் தொலைவு முழுக்க இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதை ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் என்று சொல்லி சொல்றது ஆங்கிலத்தில். இலங்கைக்கு உரித்தான கடல் பகுதி. அப்ப அதுக்குள்ள வச்சு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு இலங்கை அரசாங்கம் பொறுப்பு. அதை போய் இலங்கை கடற்படை நேவி போய் தட்டி கேட்க முடியும், தடுக்க முடியும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ள நடந்தா. ஆனா சம்பவம் நடக்கிறது முழுக்க எங்கேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா EEZ என்று சொல்லப்படுற அங்கால, அதாவது பிரத்யேக பொருளாதார வலயம். அதாவது இந்த 12வது கடல் மைல் இருக்கு தானே, அதுல இருந்து அங்கால ஒரு 200வது கடல் மைல் வரையான தூரம் அவலாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரத்யேக பொருளாதார வலயம். எனவே பிரத்யேக பொருளாதார வலயத்தில் இலங்கை அரசாங்கத்தால் ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் செய்ய முடியுமே தவிர ராணுவ நடவடிக்கை செய்யவே முடியாது. எந்த விதமான ராணுவ நடவடிக்கையும் செய்ய முடியாது. எனவே இலங்கை அரசாங்கத்தால் இந்த கப்பலை பாணந்துறையில் நிற்குதான் இந்த கப்பல், இந்த படத்தில் பார்க்குற இந்த கப்பல், இதை இலங்கை அரசாங்கத்தால் காப்பாற்றவே முடியாது. சரி, பாதுகாப்பு அமைச்சு ஏன் அனுமதி மறுத்ததுன்னு கேட்டா அது கட்டாயம் ஒரு சர்வதேச நெருக்கடியாக இருக்கும். இப்ப என்ன நடந்து இருக்குது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம் நடந்து இருக்குது. அப்ப அந்த கப்பலுக்கு இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தா அதனுடைய முழு பொறுப்பையும் முழு விளைவையும் இலங்கை அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளணும். எது நடந்தாலுமே அது கொழும்பு துறைமுகத்தில் வச்சு தாக்கப்பட்டாலுமே அதுக்கு இலங்கை அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்கணும். ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு நாங்கள் வியாக்கியானம் சொல்லலாமே தவிர அதை தடுக்கவே முடியாது. இனி அமெரிக்கா சொல்லி இருக்கும் இந்த கப்பலுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம் தான். அதை இலங்கை அரசாங்கத்தால மீற முடியாது. இப்ப உண்மையான யதார்த்தம் என்னன்னு சொன்னா அமெரிக்கா சொல்லிட்டு சொன்னா அமெரிக்கா கேட்டுக்கொண்டால் இந்தியாவே ஒன்றும் செய்யாது, இந்தியாவே அனுமதி கொடுக்காது. இந்த கப்பல் அப்படியே திருப்பி கொண்டு போயிட்டு இந்தியாவுக்கு போய் இந்தியாவினுடைய துறைமுகத்தில் அடைக்கலம் கேட்கலாமான்னு கேட்டா அமெரிக்கா சொன்னா இந்தியா கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் கள யதார்த்தம். ஏன்னு சொன்னா
போனால் சர்வதேச உறவுகளை வந்து அதுவும் அமெரிக்காவோட இந்த ஒரு யுத்தம் நடக்கிற சூழல்ல வந்து யாருமே வந்து அந்த உறவுகளை வந்து பகைச்சு கொள்ள விரும்ப மாட்டார்கள். அது கடுமையான பின்விளைவை கொண்டு வரும். இப்ப ஒரு கப்பல் ஒன்று தாக்கப்பட போது அல்லது தாக்கப்பட்டுதுன்றது எங்களுக்கு ஒரு கவலையான விஷயம் தான். அதுல அநியாயமா உயிரிழப்புகள் வாரது, அதுவும் இலங்கை கடல் எல்லைக்கு பக்கத்துல வந்து சம்பவம் நடக்கிறது எல்லாமே வந்து உண்மையில கவலைக்குரிய விஷயம். ஆனா சர்வதேச கள யதார்த்தம் ஒன்று இருக்குது. இலங்கை அரசாங்கத்தால் இதுல ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதுதான் மறக்க முடியாத உண்மை. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கத்தி காது கண்ணமெல்லாம் புளிக்க வச்சு அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அது செய்திருக்கலாம், இது செய்திருக்கலாம் சொல்லி ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதான் மறக்க முடியாத உண்மை. அதனால தற்பொழுது அந்த பிரத்யேக பொருளாதார வலயத்தில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த கப்பல் 300 பேரோட என்னென்னு சொன்னால் அந்த 300 பேரும் வந்து சிறுவர்கள் என்று சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்னென்னு தெரியல. என்னென்னு சொன்னால் அந்த கப்பல் வந்து ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் என்றது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அதில் இருக்கிறது ஈரானிய கடற்படையினர் தான், சிறுவர்கள் இல்லை, ஈரானிய கடற்படையினர் தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் என்ன வேணுமென்றாலும் நடக்கும் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய கள யதார்த்தம். இதுதான் கள யதார்த்தம். என்ன பிரச்சனை சொன்னால் எப்போவுமே நாங்கள் ஆசைப்படுறது, நாங்கள் விரும்புறது ஒன்றாக இருக்கும். அந்த கப்பல் வந்து காப்பாற்றப்படணும்ன்றதான் எங்களோட விருப்பமாக இருக்குது. ஆனால் கள யதார்த்தம் வந்து வேறையாக இருக்குது. இதில் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. எனவே என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்றதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. சுருக்கமாக சொல்ல போனால் இரண்டாவது ஈரானிய கப்பலும் ஆபத்தில் சிக்கியுள்ளது. நேற்று ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டது சம்பந்தமாக மற்றொரு சந்தேகம் ஒன்று எழுப்பப்படுது என்று சொன்னால், அந்த ஈரானிய கப்பலை தாக்கிய அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்குத்தானே, அந்த நீர்மூழ்கி கப்பல் எந்த துறைமுகத்தில் தரித்து நின்றது, இவ்வளோ காலம் எங்கே நின்றது என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. ஏனென்றா அமெரிக்காவிலிருந்து திடீரென்று வர முடியுமா? வர முடியாது. அப்போ எங்கேயோ இடத்துல நின்றுக்கணும், இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ எங்கேயோ இடத்துல நின்றுக்கணும். எங்கே நின்றது என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றா நெடுக கடலுக்குள்ளேயே தரிச்சு நிற்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் எந்த நேரமும் சர்வதேச கடலுக்கு அடியிலேயே நின்று கொண்டு நிற்க முடியாது. என்னதான் நீர்மூழ்கி கப்பலாக இருந்தாலும் எந்த நேரம் தண்ணிக்குள்ள அடியில் நிற்க முடியுமா? இல்லையேன அதுக்கு வந்து ஒரு வரையறை இருக்குது. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கரைக்கு வந்து போகணும் என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்குத்தானே. எனவே எங்கேயோ ஒரு துறைமுக அது பயன்படுத்தி இருக்கின்றது வந்து ஒரு சந்தேகமா தெரிவிக்கப்படுது. அது எந்த துறைமுகம் என்றது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இந்தியா வந்து மறுத்திருக்கிறது, எங்களுடைய எந்த ஒரு துறைமுகமும் வந்து பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி இந்தியா மறுப்பு சொல்லி இருக்கிறது. இலங்கை இது சம்பந்தமாக தகவல் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இருக்குதானே, சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தம். அது வந்து ரகசியமானது. அதில் வந்து சில தகவல்கள்லாம் வெளியில் சொல்லப்படுமே தவிர, பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் தகவல்லாம் வெளியில் சொல்லப்படுமே தவிர மற்றபடி அது ரகசியமானது. ஏன் இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடுவிலே வந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்குது. போன வருஷம் ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்து அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் எல்லாம் சைன் வைக்கப்பட்டது. இன்ற வரைக்கும் அது பகிரங்கப்படுத்தப்படையில. எதிர்கட்சிகள் கொஞ்ச காலமாக கேட்டு பார்த்துச்சு, நம்ம சொல்லுங்க பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வந்து சொல்ல முடியாது. அதாவது இலங்கையும் இந்தியாவும் எந்தெந்த விஷயங்களில் வந்து ஒத்துழைப்பு வழங்கும், எந்தெந்த விஷயங்களை வந்து பரிமாறிக்கொள்ளும், இவைக்கு தெரிஞ்ச தகவலை அங்கே சொல்றது, அவைக்கு தெரிஞ்ச தகவலை இங்கே சொல்றது, இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் இருக்கு. இது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலானது. பிறகு இலங்கை இந்தியா மற்றது அமெரிக்காவுக்கு இடையிலானது, சர்வதேசத்துக்கு இடையிலான என்று சொல்லி பலவிதமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கும். எல்லா பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் எப்பவுமே ரகசியமாக தான் இருக்கும். எனவே அது சம்பந்தமாக நாங்கள் கேள்வி கேட்கிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை என்றதான் யதார்த்தமான உண்மை. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சகல கடற்றொழிலாளர்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். தயவு செய்து இலங்கை கடல் எல்லையை தாண்டி வெளியில போக வேண்டாம், சர்வதேச கடல் பக்கம் போகவே வேண்டாம், எல்லா இடமும் வந்து ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, எந்த நேரத்தில் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி இந்த எச்சரிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து கடற்றொழிலாளர்களும் இதனை கவனத்தில் எடுக்கும்படி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கேட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் அந்த சம்பவத்தினுடைய 3வது சந்தேக நபராக இப்பொழுது பெயரிடப்பட்டிருக்கின்றார். இந்த தகவலை வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலமா போட்ட செய்தியில் சொல்லியிருந்தாங்கள், நேற்று வரைக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக எதுவுமே வந்து அறிவிக்கல் என்று சொல்லி இன்றைக்கு 5ஆம் தேதி அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் சுரேஷ் சாலே அவர்களை கைது செய்து வச்சுக்கிறோம், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே 90 நாட்கள் தடுத்து வச்சுக்கிறோம், இதுதான் பிரச்சனை, இப்படித்தான் பிரச்சனை என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து நீதிபதி கேட்டிருக்கிறார், அதை சரி கைது செய்து தடுத்து வச்சுக்கிறீங்களே,
இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, மூன்றாவது சந்தேக நபரா போடுறோன்னு சொன்னா சும்மா போடலாமா, அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கான்னு சொல்லி நீதிபதி கேட்டதுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 25ஆம் தேதி தான் கைது செய்யப்பட்டவர். அப்ப 25ஆம் தேதியிலிருந்து நேற்று 4ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட இவ்வளவு காலம் நடத்தப்பட்ட விசாரணைகள்ல எங்களுக்கு போதிய அளவு ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது, அதுக்கு சரியான ஒரு காரணங்கள் எல்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவரை நாங்கள் மூன்றாவது சந்தேக நபராக அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி நீதிபதிக்கு அறிவித்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.